ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை வந்துட்டு நமக்கு நிறையவே இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட், இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 6. அந்த ரவுடி கேங்ல இருக்கிறவனை பின்னாடியில இருந்து கத்தியால ஒருத்தன் குத்தி கொள்றான். இன்னொருத்தன் அட்டாக் பண்ண போனா அவனையும் அவன் கொன்றுதான். ரவுடி கேங்ல ஒருத்தன் அவனோட ஸ்வாட துண்டா வெட்டவும் அவன் இன்னொரு ஸ்வாட டக்குன்னு எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல வெட்டியிருந்தான். இவன் கிட்ட இவ்வளோ ஓவர் பவர்டு ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிட்னஸ் கேங் ஓடி போயிருந்தாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடி இவன் பறந்து வந்து இல்ல இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபிட்னஸ் கேங் பயப்படுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த லாடோட பொண்ணு கூட திரும்பவும் ஆமவைக்குள்ளவே வந்திருந்தான். என்ன திரும்பி இந்த மாதிரி திட்டாதீங்கன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வர லாடோட மேன்ஷனுக்கு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. நைஸா நம்ம ஹீரோ இங்க இருந்து ஓடிடலான்னு பார்க்கும்போது நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள இங்க இருந்து ஓட பாக்குறீங்களான்னு கேட்கவும் வெளியே காத்து எப்படி வருதுன்னு பார்க்க போனா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பேன். திடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு தான் இந்த பார்ட்டி அப்படின்னு வா கொடுக்குறா. அவருக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டு அவர் கண்டுக்கிடவே இல்லையே அப்படின்னு பாக்குறா. அண்ட் கிஃப்டா நம்ம ஹீரோக்கு அவங்க காசையும் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட பேர் போட்டு ஓமவியோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டையும் நம்ம ஹீரோக்கு இஷ்யூ பண்றாங்க. இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், இதுக்காக வச்சு இந்த டவுனை நினைச்சு பாருங்க அப்படின்னு வா சொன்னா. நம்ம ஹீரோ சாப்பாடுல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். நான் தான் சொல்றேன்ல, நான் எஸ்கேப் ஆகிலாம் போக ட்ரை பண்ணல. இந்த டவுன்ல ஆடோட பொண்ணு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி தான் சொல்லுவான். அவ எதுக்கு ஒன்ன இன்வைட் பண்ணுன்னு கேட்டா அது எப்படி எனக்கு தெரியும். நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஒழுங்கா இங்கே இருக்கணும், டவுனை விட்டு போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்லிட்டு போறா. சரி நம்ம ஹீரோவோ சொல்லியிருந்தான். ஒரு வழியா அவங்க போயிட்டாங்க. இப்போ அட்டம்ப்ட் 3 ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த தடவை எதை பார்த்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நீ இருக்கிற காசை வச்சு நம்ம ஹீரோ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அந்த ஃபிட்னஸ் கேங் எப்படி இருக்காங்கன்னு நான் ஃபாரஸ்ட்குள்ள போறேன், கண்டிப்பா திரும்ப வந்துருவேன். நம்ம ஹீரோ ஒரு லெட்டரையோ கிளாஸ் ரப்க்கு வச்சுட்டு போயிருக்கான். செக்யூரிட்டிட்ட ஐடி கார்டை காமிச்சு இப்போ லீகலா நம்ம ஹீரோ வெளியே போறேன். உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன். இந்த மஷ்ரூம்ஸ், இந்த ரிவர்ல இருக்கிற ஃபிஷ் அண்ட் கோபால்ஸ் அண்ட் காப்ளின்ஸ், இதான் என் ஃபாரஸ்ட் ஏதோ வீட்டுக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது பின்னாடியில இருந்து டக்குன்னு ஒரு பெரிய ஆர்க் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆர்க்லாம் இவ்வளோ ஈஸியில இந்த பக்கம் வராதுங்களே, என்னாச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இந்த ஸ்டாஃப் நம்ம ஹீரோ ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணதுனால ஒரே அடியில நம்ம ஹீரோ அதை தோக்கடிச்சிருக்கான். நம்ம ஹீரோ போற வழியில பார்த்தா ரத்தக்கரா இருக்குது. இது அந்த படிப்பாளி கேங் கொடுத்தா இல்லைன்னா ஃபிட்னஸ் கேங் தான் ரவுடி கேங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ரவுடி கேங் தான் அதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கான்டாக்ட் லென்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ரத்தம் வந்து தடத்தை நோக்கி நம்ம ஹீரோ போறாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தா கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இருக்காதே. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் பார்த்தா அந்த ஃபிட்னஸ் கேங் தான் எல்லாரும் அரைக்குறை உயிரில் இருக்கிறாங்க. இங்க இருந்து ஓடு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவங்க என்ன உயிரோட தான் இருக்காங்கன்னு ஹீலிங் போர்ஷன் அவ்வளோத்தையும் நம்ம ஹீரோ அவங்க மேல ஊத்துறான். இருக்கா உனக்கு எதுவும் ஆகலையேன்னு அவன் கேட்கவும் முதல்ல ஓமல ஆக்கிறப்பட நம்ம ஹீரோ சொன்னா கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் எல்லாரும் சேஃபா ஒரு டவுன்ல இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாங்க யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கோம்னு சொல்லவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நடந்த எல்லாத்தையும் இப்ப அவன் நம்ம ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ரவுடி கேங் இறந்துட்டாங்க. இந்த புது பர்சன் ரொம்ப ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கான்னு கேட்கவும் ஒயிட் ரூம்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச வெப்பன்ஸையும் அவன் திருடிக்கிட்டான். அவன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பக்காவா பண்றான். அவனோட அடுத்த டார்கெட் அது கிளாஸ் ரப் தான் சொல்லவும் ஹைஜாக் ஸ்கில்லுக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹைஜாக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டு அவங்க ஸ்கில்லை தனக்கு சொந்தமாக்கிக்கிட முடியும். பட் இது படிப்பாளி கேங்குக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அவன் எங்களை கொல்லும் போது கிளாஸ் ரப் எங்க இருக்கான்னு சொல்லி தான் கேட்டான். கிளாஸ் ரப் இருக்கிற லொகேஷன் தெரியலங்கிறதுனால தான் அவன் எங்களை டார்கெட் பண்ணிருக்கான்னு சொல்லவும் கிளாஸ் ரப் உங்களை தேடி வருவாங்கிறதுக்காக தான் அவங்களை அவன் உயிரோட எப்படி விட்டு வச்சிருக்கான். இந்த மாதிரி ரத்தத்தோட தடயத்தை விட்டு வச்சு கிளாஸ் ரப்ப இந்த இடத்துக்கு வர வைக்க ட்ரை பண்ணிருக்கான். அவன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப சரி நான் அவங்க எந்திரிச்சா இல்ல இதை நான் தனியாவே பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளாஸ் ரப் கிட்ட போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கான்பிடென்டா சொல்லவும் ஹீரோ சீரியஸா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பட் உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்கவும் டவுன்ல போய் கிளாஸ் ரப்ப மீட் பண்ணி நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு மன்னிப்பு கேளுங்க ஷோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் அவங்களும் கிளம்புறாங்க. அங்க எல்லாருமே இறந்துட்டா கிளாஸ் ரப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண யாரும் இல்ல, அந்த புது பர்சன் கூட ஃபைட் பண்றது என்னோட ஜாப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவா அங்க கேர்ள்ஸ் டவுன் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அவன் திரும்ப வருவான் எழுதி வச்சுட்டு தானே போயிருக்கான், கண்டிப்பா திரும்ப வருவான்னு சில கேர்ள்ஸ் சொல்றாங்க. ஃபிட்னஸ் கேங் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த கொலை பண்ற பர்சனோட ஸ்கில் ஓபியா இருக்கு. அண்ட் அவன் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ற ஸ்கில்னா நான் ஒரு புது ஸ்கில்ல அவனுக்கு வீக்னஸா பயன்படுத்தி ஆகணும். ரத்தம் ஸ்மெல்லுக்கு காப்ளின்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இதுங்களை வச்சு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்டாஃபை வச்சு அட்டாக் பண்றான். இந்த காப்ளின்ஸை தோக்கடிச்சாலும் நம்ம ஹீரோ இப்பெல்லாம் லெவல பாக்குறது இல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காப்ளின் அந்த இடத்துக்கு வருது, ட்ரைனிங்க்கு இது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அது கூடயும் ஃபைட் பண்றான். இதுகிட்ட வெப்பன் ஸ்கில் இருக்கு, அந்த கொலைக்காரனை தோக்கடிக்கிறதுக்கு இதை தோக்கடிக்க நான் ஒரு புது ஸ்கில்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய ஸ்கில்ல ஒரே நேரத்துல மேஜிக் விராப்பை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அவனோட ஸ்டாஃபை வச்சு அட்டாக் பண்றான். ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை தோக்கடிக்கிறான். என் கிட்ட இருக்கிற எல்லாமே ஒஸ்டான ஸ்கில் தான், பட் ஆனா அதை நான் மொத்தமா கம்பைன் பண்ணும்போது புதுசா ஒரு ஓவர் பவர் ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ பெர்செப்ஷனை மீறியும் பின்னாடி டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. இந்த புது மேடப் ஸ்கில்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல அந்த மான்ஸ்டரை அடிச்சு போடுதான். அந்த மான்ஸ்டருமே கீழே விழுந்துருது. பட் ஆனா அந்த மான்ஸ்டர் திரும்ப
திரும்பவும் எந்திரிச்சு வருது. அது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. நம்ம ஹீரோவோட கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்சை போட்டுருது. இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. என்னோட இவர்ஷன் கிளாக் மட்டும் இல்லைன்னா இன்னத்துக்கு என் மேல அட்டாக் ஆயிருக்கும். இதை நான் அட்டாக் பண்ணாலும் இதுகிட்ட செல்ஃப் ஹீலிங் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது தூரத்துல இருந்து அதோட வெப்பன்ஸ்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. இந்த மான்ஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப டஃபா தான் இருக்கு. பட் இது நான் விட்டு கொடுக்கறதுக்கான டைம் இல்ல. அந்த ஃபிட்னஸ் கேங்குக்கு அடிப்பட்ட லெவலுக்கு எனக்கு இன்னும் அடிப்படல அப்படின்னு நம்ம ஹீரோவோ இப்போ மின்னல் வேகத்துல போயிட்டு அதை அட்டாக் பண்றான். ஃபைனலி லெவல் 9லயே ஸ்ட்ரக் ஆயிருந்த நம்ம ஹீரோ இப்போ லெவல் 11 ரீச் பண்றான். ஒரு வழியா லெவல் அப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். லெவல் 11 ரீச் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கு இப்போ சில புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த டம்மிங்கிற ஸ்கில் லெவல் 7 ரீச் பண்ணிருக்கு. இந்த மேடப் ஸ்கில்ல நம்ம ஹீரோ ஆன் ஸ்பாட்ல கிரியேட் பண்ணிருக்கான். பட் ப்ராப்பரா பொறுமையா உட்காந்து நான் ஒரு ஸ்கில்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ சாயங்காலம் ஆகுது. அந்த கொலைக்காரனும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வரான். எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு டானக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு அந்த டானக்கா கேட்கறான். அந்த ரவுடி கேங் டானக்காவை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணு கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட இவனை கூகுள் சர்ச் மாதிரி யூஸ் பண்றாங்களேன்னு பார்த்திருப்பான். இங்க பொண்ணுங்கள்லாம் அட்வென்ச்சரிங் முடிச்சு டவுனுக்கு திரும்ப வரும்போது தூரத்துல யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒருவேளை அது அந்த ரவுடி கேங்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. இல்ல அது கேசக்கி தான் ஃபிட்னஸ் கேங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்கறாங்க. நீங்க பாக்குற லெவலுக்கு எங்களுக்கு ஒன்றும் அதிகமாலாம் அடிப்படல அப்படின்னு அவங்க சொல்லவும் ஹாருக்காவை உங்களை பார்க்க தான் வந்தா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஹாருக்கா காட்டுக்குள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் தனியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிட்னஸ் கேங் லீடர் சொல்றான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டானுக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஃபிட்னஸ் கேங்க உயிரோட விட்டது கிளாஸ் ரப்ப இங்க வர வைக்கதான் அந்த ரவுடி கேங் கிட்ட நல்ல மாதிரி நடச்சு அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தது சொல்லவும் இதை நீ எப்போல இருந்து பிளான் பண்ண நம்ம ஹீரோ கேட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை நான் பிளான் பண்ணிட்டேன். ரவுடி கேங்க யூஸ் பண்ணி கிளாஸ்க்குள்ள சண்டையை வர வச்சு எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சதே நான் தான் சொல்லுவேன். படிப்பாளி கேங்க என்னானாங்க நம்ம ஹீரோ கேட்டா அவங்க கதையும் முடிஞ்சது. சரி நான் போய் கிளாஸ் ரப் கிட்ட இருந்து ஹைஜாக் ஸ்கில் எடுத்துக்கிறேன். உன்ட்ட இருக்கிற ஒஸ்ட் ஸ்கில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம கிளம்புனா நான் உன்னை விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால என்ன தடுக்க முடியாது. சரி என் கையால தான் நீ சாக ஆசைப்படுறேன்னா அதையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த டானக்கா ஹைஜாக் ஸ்கில்ல அடையிறதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான போட்டிருக்கான். எடுத்த உடனே இந்த டானக்கா கிளாஸ் ரப் கிட்ட ஃபைட் பண்ணியிருந்தா தோத்து போயிருப்பான். ரவுடி கேங்க வச்சு கிளாஸை குட்டி குட்டியா பிரிச்சு ஈஸியான ஆளுங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி அவங்க ஸ்கில் எடுத்து கடைசியில ரவுடி கேங்க கொண்டு அவங்களோட ஸ்கில்லையும் எடுத்துக்கிட்டான். இப்போ அந்த கிளாஸ் ரப்போட ஸ்கில்ல எடுக்கிறதுக்காக போறான். இப்போ டானக்காவோட ஸ்கில் என்னது அவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.